வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கான ரிசல்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. 2024 ஆண்டுக்கான குரூப் 1 தேர்வுக்கு 90 காலி பணியிடங்கள், 90 வேக்கன்சிஸ். 90 வேக்கன்சிஸ்க்கு நமக்கு ஜூலை மாதம் 13 ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. ஜூலை 13 நடந்த ப்ரிலிம்ஸுக்கு செப்டம்பர் 2 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ ப்ரிலிமினரியிலிருந்து மெயின்ஸுக்கு பாஸ் ஆகி கிளியர் ஆகி வந்தவங்க எல்லாரையுமே நடந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் டிசம்பரில் நடந்துச்சு. டிசம்பர் 10 டிசம்பர் 13 வரைக்கும் லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் நடந்துச்சு. அந்த மெயின்ஸில் மொத்தம் 1888 பேர் கலந்துக்கிட்டாங்க. 1888 பேர் எழுதின அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட், மெயின்ஸோட ஃபைனல் ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த 1888 பேர்லேருந்து இன்டர்வியூக்கு 190 பேர் செலக்ட் ஆகி அந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி சைட்டில் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை அதில் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு அதில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் கிளியராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கான ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது அடுத்த மாதம் 7 ஏப்ரல் 7 ஆரம்பித்து ஏப்ரல் 9 வரைக்கும், ஏப்ரல் 7/4/2025 9/4/2025 வரைக்கும் இதுக்கான ஓரல் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம் ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் நடக்க போகுது. இந்த குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இதில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது 13/12/2024 அன்னைக்கு நடந்த ஒரு எக்ஸாம் சரியாக ஒரு 90-91 நாட்களுக்குள்ளார அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் வந்ததுலேயே மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் இவ்வளோ ஸ்பீடாக வந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்டு தான். அதுக்கு விஷயம் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டாங்க. கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை நோட் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் ஆகட்டும், மெயின்ஸ் ரிசல்ட் ஆகட்டும், குறிப்பிட்ட காலக்கெடு அவங்களே நிர்ணயிக்கிறாங்க. அந்த காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த ரிசல்ட் வந்துடுது. ஸோ விரைவில் வெளியிடுவோம் அப்படிங்கிறது முன்னெல்லாம் அந்த விரைவிலுக்கு இருந்த மீனிங் வேறு. 10 மாதம் 12 மாதம் ஆகும், அதான் விரைவில் இருந்துச்சு ஒரு காலத்தில். பட் இப்போ அப்படி இல்லை. லாஸ்ட் 1 இயராக ரொம்ப ஸ்பீடாக அவங்களுக்கான ரிசல்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துருது. ரெண்டாவது இன்றைக்கி வந்திருக்கிறது இந்த மெயின்ஸ் எழுதின பேப்பர் 1888 பேர், அரௌண்ட் ஒரு 2000 பீப்புள் தான் மெயின்ஸ் எழுதினாங்க. அப்படிங்கிறதால இந்த 90 நாட்களுக்குள்ளே அவங்களால கொஞ்சம் எளிமையாக அதை செய்யவும் முடிஞ்சது. இப்போ குரூப் 2 மெயின்ஸோட ரிசல்ட்டும் இதே ஸ்பீடில் வருமானா கண்டிப்பாக முடியாது. அதில் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் அது குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட்டு இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் ரொம்ப டிலே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இன்னைத்த தேர்வில் தேர்வாக இருக்கக்கூடிய 190 பேருக்கும் வாழ்த்துகள். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப வேகமாக வந்துருச்சு. 90 நாட்களுக்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் ரொம்ப நல்லா எழுதின 100% இவங்க பாஸ் ஆகுவாங்க, இந்த பேப்பர் கண்டிப்பாக ஒரு டிசி ஆக வேண்டிய ஒரு பேப்பர், ஒரு டெப்டி கலெக்டருக்கு தகுதியான ஒரு ஆள் இவங்க அப்படின்னு நம்ம நினச்ச இப்போ சர்வீஸில் இருக்கக்கூடிய குரூப் 1லேயே வேறு சர்வீஸில் இருக்கிறவங்க, குரூப் 2வில் நல்ல சர்வீஸில் இருக்கிறவங்க, நல்லா படிக்கக்கூடியவங்க, அப்படி சில பேருக்கு கூட ரிசல்ட் வராமல் போயிருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் வராமல் போயிருக்கு. உண்மையிலேயே ஆஸ் அ ட்ரெயினர், ஆஸ் அ மென்டர், ஆஸ் ஆஸ்பிரண்ட், ஆஸ் ஆஃபீஸர் அது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வழி. அந்த வழியை என்னால் 100% ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொருத்தருடையும் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கு நோக்கிய பயணம் தான். அந்த இலக்கு கிட்டத்தட்ட நெருங்கிற பட்சத்தில் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரலை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சோகமான விஷயந்தான். ரொம்ப உங்கள் மனசை போட்டு நொறுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் போட்டித் தேர்வு அப்படிங்கிறதோடைய நேச்சர் இப்படி தான் இருக்கும். அப்படிங்கிறதால அதை அக்செப்ட் த ரிசல்ட் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி. அந்த ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணுவோம். இன்றைக்கி இருக்கிற ரிசல்ட் அக்செப்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இன்றைக்கி நோ அதர் கோ, வேறு வழி இல்லை. நாளைக்கு நமக்கு பேப்பர் வாங்கி பேப்பரில் என்ன மாதிரி மார்க் போட்டிருக்கிறாங்க, எங்கே நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரியாத வரைக்கும் இல்லை. அட் த சேம் டைம் சில பேருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக கண்டிப்பாக வர்றதுக்கு ஒரு 50% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்ச சில பேருக்கு வந்திருக்கு. 100% ரிசல்ட் வரும் அப்படின்னு இன்ஸ்டிடியூட், மென்டார்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்பின ஒரு சில பேருக்கு ரிசல்ட் வராமையும் போயிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே, இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ இந்த மெயின்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வெற்றி பெற்ற 190 பேருக்கும் வாழ்த்துகள். நீங்கள் அடுத்தது ஓரல் டெஸ்ட் நல்லா பண்ணணும், இன்டர்வியூ நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் அப்படிங்கிறது இதில் 1:2 தான் நமக்கு கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ லெஸ் தென் 100 தான் நமக்கு கடைசியாக எடுக்க போகிறது. ஓகே, அதுபோக தேர்ச்சி பெறாதவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. திஸ் இஸ் நாட் அ லாஸ்ட் சான்ஸ். எப்போவுமே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், களமும் காலமும்
இருக்கும் வரை நீங்கள் அந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவதில்லை. நீங்களாக பார்த்து வெளியில் போனால் தான் உண்டு. அதனால் களம் ஃபீல்டு இருக்குது, போட்டிக்கான ஃபீல்டு இன்னும் இருக்குது. இந்த வருஷம் 3 எக்ஸாம் வரப்போகுது. காலம் இன்னும் சரியான காலம் இருக்க தான் செய்யுது. அதனால் இந்த உடைந்து போக வேண்டாம், எந்த காரணத்தை கொண்டும் மனமுடைந்து போக வேண்டாம், யாருடைய விமர்சனத்தையும் காது கொடுத்து கேட்க வேண்டாம். உங்களுக்கான விமர்சனம் அப்படிங்கிறது சுய விமர்சனமாக மட்டும் இருக்கட்டும். ஒருவேளை நம்ம நல்லா எழுதி இப்போ எங்களாலேயே சில பேருக்கு பதில் சொல்ல முடியல, உங்கள் பேப்பருக்கு ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்டால் எங்களுக்கே அது ஷாக்கிங்காக இருக்குது. அந்த மாதிரி சில பேருடைய ரிசல்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் சில பேருக்கு உங்களுக்கே தெரியும், இந்த நம்ம இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கணும், இந்த பேப்பர் இவ்வளோ கோட்டை விட்டுட்டோம், இது நல்லா பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விமர்சனம் அப்படிங்கிறது உங்களுக்கான சுய விமர்சனமாக மட்டும் இருக்கட்டும். வேறு எந்த விமர்சனத்துக்கும் நீங்கள் காது கொடுக்க வேண்டாம். உங்கள் இதயத்தை ரொம்ப வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த லட்சியத்தை முடிக்கும் வரை இதிலிருந்து விடைபெற்று விடக்கூடாது, பாதியிலே இந்த பயணத்தை முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருங்க. இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமினேஷனுமே வருது. இதனால் வரைக்கும் நீங்கள் படித்தது, நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்து பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதி மெயின்ஸில் நல்ல ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு தான் நமக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, இந்த வாய்ப்பு தவறி போயிருக்கு. அப்படிங்கிறதால நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த 90 நாட்களில் நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதிடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஸ்பீட் ஆகிட்டாங்க, ரிசல்ட்டெல்லாம் ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதால அடுத்த வருடம் இந்த நேரத்திற்குள் மீண்டும் ஒரு குரூப் 1 ரிசல்ட், நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களால் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து குரூப் 1 வருது, அடுத்தது இந்த வருஷம் குரூப் 2 வருது, குரூப் 4 வருது. ஸோ எல்லா எக்ஸாமும் இருக்கிறதால எந்த காரணத்தை கொண்டும் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டவர்கள் மனம் தளர்ந்து விட வேண்டாம். ஊரில் இருக்கிற 1000 பேர் 1000 சொல்லுவான், பழி சொல்லுவான். உங்களுடைய வெற்றியில் உண்மையிலே வருத்தப்படுபவர்களை விட உங்கள் வெற்றிக்காக உள்ளூர மகிழ்பவர்கள் அதிகம். அவர்களையெல்லாம் சட்டை செஞ்சுக்காதீங்க, எதையுமே வாய் திறந்து பேசாதீங்க. நாளைக்கு நீங்கள் மீண்டும் ஒரு தேர்வில் ஒரு பெரிய வெற்றியை பெறத்தான் போகிறீர்கள். உங்கள் வெற்றி அவர்களுக்கான பதிலாக சத்தமாக ஒலிக்கும். ஒரு விஷயம் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க, பழி சொல்பவன் உங்களுக்கு வழி சொல்வதில்லை. அதனால் அந்த வழி சொல்லக்கூடிய நபர்களை மட்டும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பழி சொல்கிற ஆட்களை தகர்த்து விட்டுருங்க. அவங்களால நமக்கு எந்த பயனும் இல்லை, மனசு விட வேண்டாம். அப்படிங்கிறது மட்டும்தான் குரூப் 1 லெவலில். ஏன்னா குரூப் 4 ஒருத்தங்க எனக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிறது வேறு, பட் குரூப் 1 அப்படிங்கிறது வேறு. ஏன்னா அதற்கான இலக்கு உயர்ந்தது, அதற்கான உழைப்பு உயர்ந்தது, அதற்காக காத்திருந்த காலம் பெரியது, அதற்காக மேற்கொண்ட பயிற்சிகள் ரொம்ப பெரியது. அதனால் இந்த குரூப் 1 இந்த மெயின்ஸில் வராத ஒவ்வொருத்தங்களுடைய வேதனையும் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன், உங்களோட தோள் நிற்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் எங்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயத்தையும் அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸுக்கு செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி நல்லபடியாக ரிசல்ட் வந்திருக்கிற 190 பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகள். உங்களுக்கு நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா பண்ணணும், அடுத்தது ஓரல் டெஸ்ட், அந்த ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஓரல் டெஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெர் ஆர் மல்டி ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம மெயின்ஸ் எழுதுனதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும், ப்ரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும். இது ரெண்டையும் தாண்டி ஓரல் டெஸ்ட்டில் நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ஸ்கில்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இருக்கிற இந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபீல்டில் அரௌண்ட் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறோம். அதனால் எத்தனையோ பல ஆஃபீஸர்ஸ் உருவாக்கியிருக்கிறோம். லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குரூப் 1 சர்வீசஸ் வாங்கியிருக்கிறாங்க. எல்லோரும் நிறைய பேர் அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட், ஃபுல் ஸ்லாட் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா எக்ஸ்பர்டைஸையும் கலந்து உங்களுக்கு தேவையான அந்த இன்டர்வியூக்கான பயிற்சியை சிக்ஷா ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குது. ஸோ யாரெல்லாம் மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் அந்த பயிற்சி உங்களுக்கு தேவை, ஒரு இன்டர்வியூ நல்லா பண்ணுறதுக்கு இந்த இன்புட்ஸை எடுத்துக்கலாம், இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுதோ கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ், ஃபர்தர் கிளாஸ் ஷெடியூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்க்கு முன்னாடி ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற குரூப் 1 ஆஃபீஸர்ஸுடைய செஷன்ஸ் இருக்கும். அந்த செஷன்ஸில் உங்களுக்கு டூஸ் டோன்ட்ஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இந்த நேர்முக தேர்வுக்கு தயாராவது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அது ஒரே ஒரு செஷன் மட்டும் இருக்காது, நம்பர் ஆஃப் செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு இன்புட் உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அண்ட் தென் அதை வச்சு உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், அந்த ப்ரிப்பரேஷனில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், மற்ற விஷயங்கள் அது எல்லாமே நம்ம டீம் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு அதை கையில் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 or 2 மினிமம் 1 மேக்ஸிமம் 3 வரைக்கும் மார்க் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இது த்ரூ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். கோயம்புத்தூர் அண்ட் இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக வந்து மார்க் இன்டர்வியூ கலந்துக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்க த்ரூ ஆன்லைனில் நீங்கள் வந்து அந்த மார்க் இன்டர்வியூ கலந்துக்கலாம். ஸோ
எப்படி உங்களுக்கு விருப்பப்படுகிறதோ, எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுகிறதோ, உங்களுக்கான வாய்ப்புகள் என்னவோ அதன்படி நீங்கள் நிச்சயமாக எங்கிருந்தாலும் ஒரு தரமான பயிற்சியும் ஒரு தரமான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கூட நீங்கள் போகணும். நிச்சயமாக அந்த இன்டர்வியூ பேனலில் இருக்கிறவங்கள நீங்கள் இம்ப்ரெசிவாக பதில் சொல்லணும். டாப் மார்க் என்னவோ அந்த மார்க் உங்களுக்கு வந்து விழணும். அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த 20-25 நாள் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான பீரியட். அதனால் நிச்சயமாக நல்லா பண்ணலாம், எல்லாருமே நல்லா பண்ணலாம். நிறைய பேருக்கு என்ன பயம் இருக்குன்னா, மெயின்ஸ்லாம் நல்லா படித்தோம் சார், நான் பேசியே பழக்கலான்னு இருப்பாங்க. அப்படி இருக்கிற எல்லாத்தையுமே எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே உங்களை சரி பண்ணிடலாம். அதனால் யாருக்கெல்லாம் அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் தேவைப்படுதோ கீழே இருக்கிற அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபர்தராக ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரிசல்ட்டு பார்க்காதவங்க ரிசல்ட் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அந்த ரிசல்ட் பிடிஎஃபையும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள். வெற்றி பெறாதவர்கள், அந்த வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்கள் கலங்க வேண்டாம். நிச்சயமாக நமக்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு. இந்த முறை தவறவிட்டதை விட அடுத்த முறை நீங்கள் பெறுவது ரொம்ப உறுதியாகவும் வலிமையாகவும் ரொம்ப பெரியதாகவும் இருக்கும். நிச்சயமாக அடுத்த வருஷம் நீங்கள் ஜெயிப்பீங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, தொடர்ந்து படிங்க.